உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ உன் வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா உனக்கு பெருந்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை உனக்கு இருக்கு. கண்டிப்பா நீ நினைச்ச எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு கடவுள் உனக்கு துணையா இருந்து வழி நடத்துவாரு. நீ நினைச்ச காரியம் நடந்து முடியும் ராணி. நானும் உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உறுதுணையா இருப்பேன். நீ உன் கையை நீட்டு ராணி. என்னக்கா இது? உன் பரிகாரத்தை நீ தொடங்கணும்னா காடு மலைன்னு இடம் பார்க்காம அலையணும். போற வழியில உனக்கு தண்ணி இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. தாகம் எடுத்து முடியாத அளவுக்கு போகும்போது இந்த பாசிய நீ கையில எடுத்து 3 முறை தட்டுனா நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தண்ணி கொட்டிட்டே இருக்கும். உன் தாகத்தை இருக்கிற இடத்துல இருந்தே தீர்த்துக்க முடியும். ரொம்ப அவசியம் ஏற்பட்டா இதை நீ உபயோகப்படுத்திக்க. ஆனா ரொம்ப அவசியம் இருந்தா மட்டும் உபயோகப்படுத்திக்கோ ராணி. சரியா? சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. முதல்ல இடத்த சுத்தம் பண்ணுவோம். கடவுளே, சீக்கிரமே எல்லா பூஜையும் முடிஞ்சு எந்த ஆபத்தும் இல்லாம வந்துடணும். பொம்மி அக்காவும் இந்த இக்கட்ல இருந்து வெளியே வந்துடணும். எவ்ளோ தடுத்தோம் அவன் நினைச்ச விஷயத்தை நடத்தி முடிச்சிட்டாளே. இதுக்கப்புறமா இவள உயிரோட விட்டா 6 கால பூஜையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? ராணி கோவில் எல்லைக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளால அவளை நெருங்க கூட முடியாது. எதுவா இருந்தாலும் அவ கோவில நெருங்கறதுக்கு முன்னாடி செய்யணும். அவ கதைய உடனே முடிக்கணும். அப்போ இங்க இதே இடத்துல ராணியோட கதையை முடிச்சிடலாம்.
ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. ராணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த நம்பூதிரி பிடாரன் பாய் 3 பேரும் வந்து நிப்பாங்களே. கோவிலுக்கு வெளியே ஊர் மொத்தமும் ராணிய வரவேற்கிறதுக்காக திரண்டு நின்னுட்டு இருக்கோம். அந்த இடத்தை நெருங்கறதுக்கு முன்னாடி ராணியோட கதையை முடிக்கணும். ராணி இப்போ கோயிலுக்கு போகலையே, அவ வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது. அதுவும் நல்லதுக்குதான். அந்த பாய், பிடார, நம்பூதிரி அவங்க 3 பேரும் ராணிக்கு உதவ முடியாத வகையில குடைச்சல கொடுத்து நான் ஒரு வழி பண்றேன். ராணிய முடிக்கிற வேலையை நீ பாத்துக்க. இன்னைக்கு ராணியோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. நீ கிளம்பு. ராணி பூஜையை முடிச்சிட்டு இந்த வழியா தான் வருவா. அது வரைக்கும் காத்திருப்போம். ஏய் ராணி, இந்த நம்பூதிரி, பிடாரம், பாய் இவங்க 3 பேரும் உனக்கு துணையா இருக்காங்கிற தைரியத்துல தானே நீ இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. நான் இப்பவே இவங்க 3 பேரையும் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்க உனக்கு செய்யற உதவிய தடுக்க முடியும். அப்படி மட்டும் நான் தடுத்துட்டா அப்புறம் உனக்கு சங்கு தாண்டி. நீ என்னதான் கெஞ்சினாலும் உனக்கு உதவி பண்ண யாருமே வர மாட்டாங்க. உன்னை ஒரே நசுக்கா நசுக்கிட போறேன். வாங்க சாமி. வாமோலே, கருடனுக்கு பிறகு கருட மலைக்கு போய் தீபம் ஏத்தியது நீ மாத்திரம்தான் மோலே. ஆமா ராணி, அந்த கருடமலையில தீபம் ஏத்துறது சாதாரண விஷயம் இல்ல. உன்னோட வேண்டுதலுக்காக உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அதை செய்து காட்டிட்ட. அது மட்டுமா, அம்மை போட்டு ஒரு ஊரே முடங்கி இருந்துச்சு. அந்த ஊரையே நீ காப்பாத்திருக்கம்மா. அந்த கருடமலைக்கு போய் தீபம் ஏத்துறதுனால முடங்கி கிடந்த அந்த ஊரும் இப்போ கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீ அங்க போன உடனே 3வது கால பூஜையும் ஆரம்பிச்சிரும். கோவில்ல எல்லாரும் உனக்காக தாமா காத்துட்டு இருக்காங்க. எந்தா மோலே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ? ஆமா நம்பூதிரி சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கருட மலை எம்மா பெரிய மலையா இருந்துச்சு தெரியுமா? அந்த கருட மலை பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.